Welcome to QB365. நம்ம கொஸ்டின் பேங்க் சாஃப்ட்வேரில் 6th to 12th ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக இருக்குமோ ரெஃபர் பண்ணி பாருங்கள். நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியலில் வளிமண்டலம் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் விடைகளுடன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்த மதிப்பெண் 45. சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு தான் பார்க்க போகிறோம். 30 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண், மொத்தம் 30. கேள்வியை ஒரு முறை 2 முறை நல்லா வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு கேள்விக்குள்ளேயும் 4 பிரிவு இருக்கும் மற்றும் பதிலுடன் கொடுத்துருக்கோம். ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுதான் சரியான விடை. எட்டாவது கொஸ்டின் பாருங்கள். பருவக்காற்று என்பது டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலமுறை காற்றுகள். ஆல்ரெடி நம்ம சேனலில் முந்தைய ஆண்டு வினாக்கள், மாதிரி கேள்விகள், படைப்பு கேள்விகள், முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பதினோராவது கொஸ்டின் பாருங்கள். புவியின் மேற்பரப்பில் காணப்படும் வெப்பத்தின் சராசரி அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 13 டிகிரி செல்சியஸில் காணப்படும். முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம். கவனமாக படிங்க, அப்போ தான் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 2 பேருக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல் சப்ஜெக்ட்டும் சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்காம இருந்தாங்கன்னா விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூவாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருபத்தி 6வது கேள்வி பாருங்கள். வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அளவு கேட்டிருக்காங்க. 21%. இப்போ இந்த பாடத்துக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேள்வி மற்றும் விடையுடன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணுவோம். 30 கேள்விகள் கேள்வி மற்றும் பதிலுடன் பார்த்து முடிச்சிட்டோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுகளை இப்போ கோடிட்ட இடங்களை நிரப்புக தான் பார்க்க போகிறோம். இதில் 15 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண், மொத்தம் 15. முப்பத்தி 4வது கேள்வி பாருங்கள். நீண்ட கால வானிலையின் சராசரி டேஸ் எனப்படும், காலநிலை எனப்படும்னு வரும். இதுக்கெல்லாம் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு முறை 2 முறை நல்லா எழுதி பாருங்கள். தேர்வெல்லாம் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பாங்க. அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், அதுலேயும் ஒரு மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். கவனமாக படிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ மெட்டீரியலாக வேணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் QB365.